அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படம் பார்க்குறீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க. சரி, விஷயத்துக்கு வரும். வாக்காளர் நோயாளிகளை பற்றி பார்க்க போறோம். அது என்ன வாக்காளர் நோயாளிகள் அப்படின்னா, நிறைய வாக்காளர் நோயாளிகள் இருக்கிறார்கள். நம்மளா நம்புங்க. நான் சில அறிகுறி சொல்றேன், அது உண்மையா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஒரு குரூப் என்ன சொல்லும்னா, ஏங்க இந்த முறை புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும், இத்தனை முறை அவங்களுக்கு போட்டோம்ல, இந்த முறை வாய்ப்பு கொடுக்கணும்ல, வர்றவங்களுக்கு புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம கேட்டிருக்கோம். இது ஒரு நோயின் அறிகுறி. என்ன? புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு பஸ், ஒருத்தர் இன்னைக்கு தான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு, வாங்க ஒரு பஸ்ல ஏறி டூருக்கு போகலாம் அப்படின்னா போவீங்களா? ஒரு வாத்தியார் இன்னைக்கு தான் படிப்பு வந்துட்டு வாத்தியாரா வர்றாரு, உங்க பிள்ளைகளை அங்க அனுப்புவீங்களா? ஏற்கனவே அனுபவமான வாத்தியார்கிட்ட அனுப்புவீங்களா? அப்ப எல்லா தொழிலிலுமே அனுபவம் பார்க்கக்கூடிய ஆள் நீங்க. அதுல மட்டும் விவரமா இருப்பீங்க. ஓட்டு போடுற இடத்துல புதுசா வந்தவங்க போடுறேன் அப்படின்னு சொன்னா, புதுசா வந்தவர் அவருக்கு பொருளாதாரம் தெரியுமா? பொருளாதாரம்னா என்ன? விவசாயத்தை பத்தி தெரியணும், மருத்துவத்தை பத்தி தெரியணும், நிர்வாகம் பத்தி தெரியணும், இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் வரவு செலவு எப்படி பார்க்கணும்னு தெரியணும், இதை எந்தெந்த மக்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு தெரியணும். இது காலந்தோறும் நிறைய உதவிகள் தேவைப்படுற மக்கள் யாருன்னு தெரியணும். அது சாதி ரீதியா தெரியணும், உழைப்பு ரீதியா தெரியணும், வரலாறு அதாவது பின்தங்கிய பகுதி ரீதியா தெரியணும். எந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம், ஏகப்பட்ட அறிவு வேணும், ஏகப்பட்ட அனுபவம் வேணும். அப்படி மிகப்பெரிய பொறுப்பை ரொம்ப சாதாரணமா புதுசா வந்த ஆளுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இது பாயிண்ட். சரியா? இது ஒரு முதல் அறிகுறி. இப்படி புதுசா வந்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனா நீங்க அதுலயும் பாருங்க, புதுசா வந்த எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா? அது என்ன புதுசா நடிகர் வந்தா மட்டும் கொடுத்து பார்ப்போம்னு சொல்றது? நடிகர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாங்க? இப்ப விஜய் வந்திருக்கிறாரு, வெளிப்படையா பேசுவோமே, அவரு 100 கோடி ரூபாய் வாங்குறாருன்னா 70 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் சட்டப்படி வாங்குவார். மீதியை எல்லாத்தையும் வரி கட்டாம திருட்டுத்தனமா கருப்பு பணமா வாங்குறாரு. இத யார்கிட்ட வேணா நீங்க விசாரிச்சுக்கங்க, என் மேல கேஸ் கூட போடுங்க, எல்லாரும் ஒத்துக்குருவாங்க. சினிமால இதுதாங்க நடக்குது. 100 கோடி ரூபாய் எப்படிங்க டிரான்சாக்சன் பண்ணுவீங்க? உங்களுக்கு நான் 5 லட்சம் ரூபாய் ஒரு தொழிலுக்கு கொடுக்கணும்னா கூட எனக்கு உடனடியா தீண்டி தர மாட்டாங்க. நீ எதுவும் கொடுக்குற, என்ன பொருள் வாங்குற அப்படின்னு நீங்க பேங்க்ல போய் பாருங்க, 100 கேள்வி கேட்பாங்க. சரியா? அது என்ன நடிகர் வந்தா மட்டும் அப்படி புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்தளவு அவரே என்னென்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும். வெளிநாட்டுல இருந்து 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரு. கார் வாங்கிட்டு அந்த வண்டிக்கு உரிய வரி கட்டலன்னு சொல்லி அவர் மேல வழக்கு இருக்கு. அப்புறம் இன்னொரு வரி வைப்பு வழக்குல இப்போ ஒரு சிறு தண்டனை ஃபைன் போடப்பட்டது. இப்படிப்பட்டவங்க உங்களை காப்பாற்ற போறாங்க நேர்மையாளர்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, சினிமாக்காரர்களுக்கு நீங்க மோசம் போகுறீங்க. இது சினிமாவினுடைய வியாதி. இந்த வியாதியை தான் நீங்க எப்படி உங்க அறிகுறி எப்படி வெளியே வருதுன்னா, புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்றேன். இந்த நோயின் அறிகுறி தான். அப்ப இந்த நோய் என்பது ஒரு அறிகுறி மட்டுமல்ல, தற்கொலை அப்படின்னு ஒன்ன தெளிவா சொல்றது. தற்கொலை என்பது ஒரு நோயாளியினுடைய வெளிப்பாடு. புதுசா வந்தவனுக்கு போறேன்னு சொல்றது நோயினுடைய வெளிப்பாடு. அதனால இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு நோய். இது புதுசா வந்தவருக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்றது ஒரு நோய். ரெண்டாவதா ஒரு நோய் இருக்கு. என்ன அப்படின்னா,
பழசா இருக்கிறவனுக்கு தான் எப்பவுமே போடுது. இன்னும் நிறைய கோஷ்டி இருக்கு. நேற்று கூட ஒரு பெரியவரை பார்த்தேன். நான் எப்பவுமே எம்ஜிஆர் இருக்கேன். எம்ஜிஆர் காலத்துல இருந்து இனி என்ன செஞ்சாலும் நான் மாற மாட்டேன். ஐயா எம்ஜிஆர் தவறி போயிட்டாரு. எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசா இருந்தா அம்மையார் ஜெயலலிதா தவறி போயிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதாவால ஓபிஎஸ்னு ஒருத்தர் வச்சுட்டு ஆட்சியாளர் சொன்னாங்க. அதுக்கு பிறகு சசிகலான்னு ஒரு அம்மையார் ஆட்சி பண்ணாங்க. அவங்க ஜெயிலுக்கு போகும்போது ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க அம்மையாரும் ஜெயிலுக்கு போனாங்க. ஊழல் வழக்குல சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போகும்போது எடப்பாடின்னு ஒருத்தரை நம்பி அவரை முதல்வராக உட்கார வச்சுட்டு போனாங்க. அந்த அம்மையார் ஜெயிலுக்கு வரும்போது அந்த அம்மையார் யாருன்னே ஒரு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப உங்க கட்சியை யார் வச்சிருக்காங்கன்னா எடப்பாடி வச்சிருக்காரு. எடப்பாடி வச்சிருக்க கட்சியை யார் வச்சிருக்காங்கன்னா பிஜேபி வச்சிருக்கு. நீங்க என்ன எம்ஜிஆர் கட்சின்னு சொல்றீங்கன்னா எம்ஜிஆர் பாவம். எம்ஜிஆருக்கு இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியாது. வாரிசு இல்லாத ஒரே முறையினால இதெல்லாம் விட்டு நடந்திருக்கா அப்படின்லாம் யோசிக்க வேண்டியது. சரி, வாரிசு இருந்தா கூட நீங்க எம்ஜிஆர் வாரிசுன்னு யோசிக்கலாம். அப்படி இல்லையே, எம்ஜிஆருடைய அடிச்சோட இல்லையே. அப்ப நீங்க இன்னும் நான் எம்ஜிஆர் போட்டு போறேன்னு நினைச்சா இது எவ்வளவு தப்பு, எவ்வளவு பெரிய நோய் இது. அப்ப இந்த நோயும் அடையாளம் காணணும். இந்த நோயினுடைய அறிகுறி என்ன? மாறவே மாட்டேன்னு சொல்றது, சரி தவறுகளை சீர்தூக்கி பார்க்க மாட்டேன்னு சொல்றது. யார் ஆட்சியில இருக்கா, யார் ஆட்சியில இருக்காங்க, இவர் என்ன தேர்தல்ல சொல்றாரு. முக்கியமா தேர்தல்ல நம்ம நோயாளியாக இல்லாம தப்பிக்கணும்னு சொல்லலாம் ஒரு தீர்வு இருக்கு. நான் கடைசியா சொல்றேன். அப்ப இந்த நான் எப்பவுமே பரம்பரையா அவருக்கு தான் போடுவேன், இவருக்கு தான் போடுவேன், மாறவே மாட்டேன். நீங்க எவரை சொன்னாலும் தப்பு. நீங்க எல்லாரும் ஃபுல் பண்ணீங்க. என்னப்பா நீ கலைஞரை சொல்லலாம், அவரை சொல்ல, இவரை சொல்லன்னு சொல்லாதீங்க. யாரா வேணும் இருக்கட்டும், நான் அந்த காலத்துல இருந்து அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஒவ்வொரு தேர்தலையும் சீர்தூக்கி பார்த்தேன், இவர் தான் சிறந்தவரா இருக்காரு, அதனால நான் அவரை ஃபாலோ பண்ணேன்னு சொன்னா சரி. ஆனா அவர் செத்து 40 வருஷம் ஆச்சு, இவர் செத்து 50 வருஷம் ஆச்சு, நான் அவருக்கு தான் ஓட்டு போறேன்னா இது பெரிய நோய், முத்தி போன நோய். அதனால இந்த 2வது முறையிலையும் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு உடனடியா நல்ல டாக்டரை போய் செக் பண்ணணும். 3வது ஒரு விஷயம் என்ன, இந்த காசுக்கு ஓட்டு. காசுக்கு ஓட்டுன்றது என்ன மாதிரி கண்டிஷன்னா, புற்றுநோயினுடைய 4வது ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. உன்னையெல்லாம் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு. அதே மாதிரி ஈரல் அழுகி போச்சு, வேற ஈரல் தான் வைக்கணும், வச்சாலும் நீ எத்தனை நாள் உயிரோட இருப்பன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் தான் இந்த காசு வாங்கி கொண்டு போறதுலாம். ஒரு 5 வருஷம் வச்சு செய்வாங்க. உன் நல்லது கெட்டது, நீ குடிக்கணுமா குடிக்க கூடாதா, நீ சோறு தின்னணுமா தின்னக்கூடாதா, உன் பிள்ளை படிக்கணுமா படிக்க கூடாதா, இப்படி எல்லா தலைவரையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயத்துக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போட்டீங்கன்னா உனக்கு எதை கொண்டு அடிக்கிறது இல்லையா? இது ஒரு மானக்கேடான ஈனக்கேடான செயல். அதனால காசுக்கு ஓட்டுனா இது காப்பாற்ற முடியாத நோயின்னு அர்த்தம். மற்றது கூட உணர்ந்துடலாம், இதெல்லாம் காப்பாற்றவே முடியாது. அடுத்த ஒரு முக்கியமான நோய் இருக்கு. அது என்னன்னா சாதி மதம் பார்த்து ஓட்டு போடுறது. எங்காளுகளுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், யாருக்கும் போட மாட்டேன். நான் இதுல என்னது காரைக்குடியில ஓட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு 40 வயசு இருக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நாங்க எப்பவுமே செட்டியாரு சிதம்பரத்துக்கு தான் ஓட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடாதுங்க. நீங்க யாரா வேணா இருங்க, உங்க சாதிக்காரனா கூட அவர் இருக்கட்டும், அவர் நல்லவர் என்பதற்காக ஓட்டு போடுங்க. அவருடைய செய்கைகள் சரி தவறா இல்லையா அப்படின்றத பாருங்க. அவர் ஏழைகளுக்காக இருக்கிறாரா, கஷ்டப்படுற மக்களுக்காக வேலை பார்க்கிறாரா, நியாயம்னு சொன்னா
சரியா நியாயத்தின் பக்கம் நிக்கிறாரா அல்லது வேண்டியவர்களுக்கு பக்கம் நிக்கிறாரா அப்படின்ற பார்க்கணும். நீங்க சாதின்னு சொல்லி ஒரு நியாயம் தெரிவிக்கிறீங்க. சரி, அவர் நியாயப்படி என்ன? நீங்க சொல்ற நியாயப்படி அவரு ரெண்டாவது சாதியை பார்க்கணும், முதல்ல யாரை பார்க்கணும்? அவரை குடும்பத்தை பார்க்கணும்னு ஆயிருது இல்லையா? சாதிக்குள்ளேயே ரத்த உறவுடா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் ரத்த உறவுக்கு முதல் நியாயம், ரத்த உறவு இல்லாத மூணாம் பங்காளிக்கு மூன்றாவது உறவு, மூன்றாவது உறவுக்கு ரெண்டாவது நியாயம், அதுக்கு பிறகு சாதிக்கு நியாயம், அதுக்கு பிறகு சாதிக்கு பக்கத்துல இருக்கிற சாதிக்கு நியாயம், இப்படியா போறது. அப்ப இது ஒரு நோய். மதத்துக்கு இது பொருந்தும். சாதி மதம் பார்க்காம சரியான வேட்பாளர், சரியான கொள்கை உள்ளவர்களை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்னா கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் அப்புறம் சாதி பார்த்து சமூக நீதினு சொல்றீங்க, இடஒதுக்கீடுன்னு சொல்றீங்க, எஸ்சிக்கு மட்டும் நீங்க துணை பாருங்க அப்படின்னு சொன்னா, நான் அதைத்தான் ஆரம்பத்துலன்னு சொல்றேன். ரொம்ப கஷ்டப்படுற சாதிகள், கஷ்டப்படுற மக்களுக்கு ஒருத்தர் எந்த சாதிக்காரராக இருந்தாலும் உழைக்கிறாரான்னு பார்க்கணும். அதுதான் நியாயம். ஒரு ஊரா ஒரு பள்ளிக்கூடம் நீங்க டீச்சர்னா சத்துணவாயான்னு வச்சுக்கோங்க. உங்க சத்துணவுல மெலிஞ்ச பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுக்கறது தானே முக்கியம். குண்டு ஒன்று தெரியுதுன்னா அதை போய் ஊட்டிட்டு தெரிவாங்க. அது தற்கொலை செய்யற வேலையா இல்லையா? இதைத்தான் நம்ம சொல்றோம். இந்த நாட்டுல அவர் எந்த சாதிக்காரராக இருந்தாலும், நான் என்ன சொல்றேன், நீ பிராமினாரு அல்லது நீ எஸ்சியாரு, நீ வந்துட்டு ஒரு எம்எல்ஏ ஆகுற, யாருக்கு வேலை செய்யணும்? யாரா இருந்தாலும் எஸ்சிக்கு முதல்ல வேலை செய்யும். ஏன்? அவங்க நிலம் இல்லாத மக்கள், பொருளாதாரம் இதுல பின்தங்கி இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க வறுமையில வாழ்றாங்க, படிப்புல இல்லாம இருக்கிறாங்க, அங்க இருந்து ஆரம்பி, அங்க இருந்தா மேல நோக்கி வரணும். ஏன்? மேல மற்ற சாதி பிள்ளைங்க எல்லாம் ஓரளவு கொஞ்சம் வசதிகளோடு இருக்கிறாங்க. எந்த வசதியுமே இல்லாத மக்களுக்கு அவன் யாரா இருந்தாலும் எந்த சாதியில பண்ணவனாலும் வேலை செய்யணும். சரியா இல்லையா? எதான் பெரியார் சொன்னாரு, கீழே இருந்து மேல போகணும்டா, மேல இருந்து கீழே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரைட்டா? இது ஒரு விஷயம் பார்த்துட்டு, இது எல்லாம் மொத்தம் ரைட். இப்ப இந்த நோய்க்கெல்லாம் என்ன தேர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த நோய்க்கு என்ன தீர்வுனா, முதல்ல நம்ம ஓட்டு போற வேண்டிய நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அரசாங்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அரசாங்கம்னா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குரிய மொத்த செல்வங்களையும் பணத்தையும் மொத்த வளங்களையும் இந்த நாட்டு மக்கள்ல எந்தெந்த பிரிவினர் எந்தெந்த மக்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கறதுன்றதுதான் அதிகாரத்துள்ளவர்கள் செய்யக்கூடிய வேலை. அதிகாரத்தை யாராருக்கு வழங்கினால் இந்த பங்கு முறையாக மக்களுக்கு சேரும், இந்த பங்கை யாராட்ட கொடுத்தா யாராரு ஒழுங்கா கொண்டு போய் சேர்ப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு அதற்கான அரசியல் கொள்கை திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவதுதான் அரசியல். அப்ப நீங்க அரசியல்ல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் எதை பார்த்து ஓட்டு போடணும்னா, எல்லா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை வாங்கி பார்க்கணும். ஒவ்வொரு கட்சியும் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பமா இருக்கீங்கன்னா 5 கட்சி தேர்தல் நிற்குதான், 5 கட்சி தேர்தல் அறிக்கையை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ணன் ஒண்ணு வச்சுக்கோங்க, அப்பா ஒண்ணு வச்சுக்கோங்க, அம்மா ஒண்ணு வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுக்கிட்டு, ஏப்பா இலவச ரேஷன் அரிசி இவர் கொடுப்பாரா வேணான்னு சொல்றாரா? வேணான்னு சொல்றாரு, அப்ப தூக்கு. இலவச 100 நாள் வேலை திட்டம் ஆதரிக்கிறாரா எதுக்குறாரா? எதுக்குறாரு, தூக்கு. சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரா, சாராயத்தை நடத்தணும்னு சொல்றாரா? அப்ப தூக்கு. இந்த லிஸ்ட்ல இப்படி போட்டு வடிகட்டு. இப்படி வடிகட்டி இதுல யாரு சிறந்த கொள்கைகளை முன்வைக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு, ஒண்ணுக்கு உருப்பட மாட்டாருன்னா அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் உண்மையிலேயே எழுதினதுபடி என்னென்ன செஞ்சிருக்காரு அதை சோதிக்கணும், அதுக்கு ஒரு மார்க் போடணும்.
எழுதுனதுல எதையுமே செய்யல, அந்த ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கணும். எழுதுனதுல ரொம்ப கம்மியா செஞ்சு செய்யாததான் அதிகம்னா அதையும் லிஸ்ட்ல விடணும். அப்புறம் சொல்றது பூரா ஒண்ணு, செய்யறது பூரா ஒண்ணு இருக்குன்னா அதையும் கழட்டி விடணும். இப்படி நீங்க சாமர்த்தியமாக வளர்ந்து புத்திசாலித்தனமா மாறினதான் உங்களுக்கு சீக்கு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வாக்காளர்ன்ற உங்களுக்கு உங்களுக்கு இப்ப சுகர் நார்மல் ஆகிட்டு வருது, அதுக்கான சிகிச்சையை ஆரம்பிச்சிருக்கோம். இதயம் பலமாகுது, கிட்னில கல்லு குறையுது அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு சீக்கு குறையுது, நோய் குறையுது அப்படின்றது எது அறிகுறினா முதல்ல தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்து யாரு எதை செஞ்சிருக்காங்க, செஞ்சேன்னு சொல்றது உண்மையா, செய்யலையா, என்ன நடக்குது, என்ன நடந்திருக்குன்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். இதற்கு முன்னால நீங்க இந்த மேல இந்த 4 நோய் நான் சொன்னேன், 4-5 நோய், இந்த 5 நோய் இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் தேர்தல் அறிக்கையை தொடர்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு. அது நான் ஒவ்வொன்றா சொல்றேன். என்னது, புதுசா வந்தவனுக்கு வாய்ப்பு, இது ஒரு நோய், இந்த நோய்க்கு எதிராக சத்தியம் பண்ணிக்க. புதுசா வந்தவனுக்கும் போட மாட்டேன், புதுசா வாய்ப்புன்னு யாருக்கும் செய்ய மாட்டேன். ரைட்டு. ரெண்டாவது, பழசுதான் மாறவே மாட்டேன், அதுக்கு அதையும் தூக்கணும், அதையும் தூக்கிட்டு சத்தியம் பண்ணணும். அடுத்து, காசுக்கு ஓட்டு போட மாட்டேன், இதையும் தூக்கணும், இதுக்கும் சத்தியம் பண்ணணும். அடுத்தது, மதத்தை பார்த்து ஓட்டு போட மாட்டேன், தூக்கணும். கடைசியில தேர்தல் அறிக்கை கொடுங்க, அப்படி ஒண்ணு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. போன முறை நான் தேர்தல் அறிக்கை வாங்க படாத பாடுபட்டேன். ஒவ்வொரு கட்சி பூத்திலே தெரியாதுன்ற, அங்கங்க பெரிய பெரிய மன்றங்கள் போட்டிருக்காங்க, அங்கேயே என்னது தேர்தல் அறிக்கையா அப்படின்றாங்க. அந்த விதத்துல இருக்கு நிலைமை. அதனால தேர்தல் அறிக்கையை